ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டாங்க. அதை திரும்ப எடுத்துட்டு வர்றதுதான் கதையே. அதை எவ்வளவு சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் கொடுக்க முடியும்? டெக்ஸ் வில்லர் கதைனா சும்மாவா? டெக்ஸ் கார்சனுக்காகவும் கார்சன் டெக்ஸுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்காக இவங்க செஞ்ச விஷயம் தான் இந்த கதையில ஹைலைட். கதை படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கதையில ஒரு முக்கியமான இடத்துல வரக்கூடிய அந்த சீன், இதுக்காகவே இந்த கதையை நிறைய வாட்டி படிக்கலாம். ஸோ வீடியோவை பார்த்துடலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எலும்புக்கூடு பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிசை. அங்க ஒரு பழங்குடியின மக்கள், செவ்விந்தியர் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. வயசானவர், ஒரு மாந்திரிகர் அப்படின்னு நம்ம மற்ற கதைகளை சொல்லுவோம். சோ அதே மாந்திரிகர் தான். சோ மாந்திரிகர்னா என்னன்னு தெரியும். அவங்க கடவுள், ஆவி, இது மாதிரியான விஷயங்களை நம்பிக்கை கொண்டவங்க. அது போக குறி சொல்றது, எலும்புகள் எல்லாம் போட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான ஆபத்துகள், பிரச்சனைகள் நமக்கு வரலாம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஒரு ஜோசியர் மாதிரி அப்ப இருக்கக்கூடிய நபர்கள், அந்த மாந்திரிகர்கள் அப்படி சொல்லான்னு வைங்களே. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அவங்க. சோ அவரு தன்னுடைய குடியிருப்புல அங்க இருந்துட்டு இருக்காரு. வெளியில புலி 2 இருக்குது. அந்த புலிகளுமே இவர் வளர்க்குறாரு. காவலுக்காக அந்த 2 புலிகள் அங்க இருக்குது. அந்த புலிகள் அப்ப சத்தம் போடுது. கூடவே சில காகங்கள் இருக்குது. அந்த காகங்களுமே இவருடைய வளர்ப்பு பிராணிகள் தான் போல இருக்குது. அவர் பேச்ச கேட்கக்கூடிய காகங்கள். அந்த காகங்களும் சத்தம் போடுது. என்னடா அது அப்படின்னு பார்க்கும்பொழுது, யாரோ நம்ம இடத்துக்கு வருவாங்க போல இருக்கு, ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்றாரு. அதே மாதிரி வேறு சில செவிந்தியர்கள் அவங்க பாத்தீங்கன்னா ரகசியமா அங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க வர்றதை வச்சே சொல்ல முடியுது அவங்க அங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் வராங்க அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த புலிகள் பாத்தீங்கன்னா அவங்கள தாக்குறதுக்காக அங்க வேகமா பாஞ்சு வருது. சோ என்னதான் அந்த புலிகள் ஆக்ரோஷமா தாக்கம் வந்தாலும் இதெல்லாம் நம்ம தாண்டித்தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த செவிந்தியர்கள் ஆக்ரோஷமா அந்த புலிகள் கூட சண்டை போடுறாங்க. அவங்க அம்புகள், ஈட்டிகள்லாம் வச்சிருக்காங்க. அது மூலமா தாக்குதல்களை தொடுக்குறாங்க. அந்த புலி என்னதான் அவங்க தாக்குனாலுமே ஆட்கள் எண்ணிக்கையில கொஞ்சம் கூடுதலா இருக்கனால அந்த புலிகளை, ஈட்டிகளை வச்சு, அம்புகளை வச்சு தாக்கி எப்படியோ கொண்டுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க தரப்புலயும் 2 மனிதர்கள் இறந்து போயிடுறாங்க. சோ உள்ள இருந்த அடானுக்கு கவலை ஆயிருது. என்ன தாக்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்குன்னு தெரியாம அவர் அங்க குழம்பி போய் பதறத்துல இருக்கிறாரு. சோ அந்த முதியருடைய பேர் ஹடான். சோ அந்த புலிகளையுமே குத்தி கொண்டுட்டு அடுத்து அடான் இருக்கிற பக்கம் தான் வராங்க. சோ அவரே வெளியில அங்க சொல்றாரு, நிறுத்துங்க, அடானுடைய இந்த புனித பூமியில இப்படி ஒரு கொடூரமான வெறியாட்டத்தை ஆடுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? உங்களை ஏதோ பேய் பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு சில விஷயங்களை சொல்றதுக்குள்ளேயே அந்த ஆள் நம்மளை சபிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அவனோட வாய அடைங்க, அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் மேலேயுமே சில அம்புகளை விட்டுறாங்க. அவர் அங்க விழுந்துடுறாரு, இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த கும்பலை சேர்ந்த ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்களே லீட் பண்ணி ஒருத்தன் கூட்டிட்டு வந்திருப்பான்ல, அவன் சொல்றான் அவனுடைய பேர் ஷயன். நைட் ஆகிறதுக்குள்ள, இரவு ஆகிறதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைகள் எல்லாம் போய் தேடலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த காகங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே தன்னுடைய முதலாளிக்காக அங்க சண்டை போட வருது. அதுவுமே தன்னுடைய எதிர்ப்பை காட்டுது, தாக்குதல் எல்லாமே நடத்துது. பட் இருந்தாலுமே புலிகளையே சமாளிச்சிட்டாங்க. காகங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதுகளுமே அம்பை விட்டு அதுலயுமே தாக்கிட்டு குடிசைக்குள்ளயுமே வந்துடுறாங்க. குடிசைக்குள்ள வந்தோடனே ஏதோ தேடுறாங்கன்னு மட்டும் தெரியுது, ஏதோ பொருள் எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. சோ நல்லா சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அப்ப கீழே ஒரு துணி விரிக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதை ஓபன் பண்ணா சின்ன நிலவரையாட்ட கீழே ஒரு அறை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கி போறாங்க. சுத்தியுமே எலும்பு கூடுகள் இருக்குது. யாரோ இறந்து போன மனிதர்களுடைய சவலங்கள எலும்புக்கூடுகள் அங்க இருக்குது. அதுக்கு மத்தியில ஒரு பொம்மை ஒண்ணு இருக்குது. ஒரு மர பொம்மைன்னு சொல்லலாம். அதுல சில கலர் எல்லாம் பூசப்பட்டு கொஞ்சம் அலங்காரமா இருக்குது அந்த பொம்மை. அந்த எலும்புக்கூடுகள், அந்த பொம்மை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அது ஒண்ணு போகக்கூடாத இடம், ஒரு புனிதமான இடமாட்டு இருக்கு. அதை பாதுகாக்கிறது தான் அந்த அடான் முதியவருடைய வேலையா இருந்திருக்குது. சோ அந்த பொம்மை எடுக்கிறதுலதான் ஆர்வமா அதை திருடிட்டு போறக்கா வந்திருக்காங்க. அது அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறதா தெரியல. அந்த ஷயான், அந்த கும்பலை சேர்ந்த தலைவன் சொன்னல, அவன் அந்த பொம்மையை பாக்குறான். அது திறந்து மூடுற மாதிரியான அமைப்பு கொண்டதாட்டு இருக்கு. அதை ஓபன் பண்றான். உள்ள இருந்து சூரிய ஒளியாட்ட பிரகாசிக்குது. ஏதோ ஒரு பவர் எனர்ஜி அதுல இருந்து வருது. அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறான். சோ இதுல ஏதோ சக்தி இருக்குது, இது நமக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. சோ அதுல அப்படி ஒளி வந்ததுனால அதுல ஒரு சக்தி இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க அதை எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்கன்னு புரியுது. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த குடிசைக்குமே தீ வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சோ அடான் வெளியே கிடக்குறாரு, அம்புகள் பாஞ்ச நிலையில. சோ இவங்க இந்த பொம்மையை திருடிட்டு போகக்கூடிய அந்த முயற்சியில அவங்களுடைய தரப்புல இருந்து 2 ஆட்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த அடானோட சேர்த்து ஒரு 3 பேர்னு வைங்களேன், 3 பேருமே இறந்துட்டாங்க. ஒரு ரத்தம் சிந்திருச்சு அந்த பூமியில. சோ இது நல்லது கிடையாது.
நாம நம்மளுடைய கிராமத்துக்கு ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாந்திரிகர், சோ அவங்க ஊருக்கு ஒரு மாந்திரிகர் இருப்பார்ல, அந்த மாந்திரிகரை பத்தி பேசுறாங்க. அந்த நபருடைய பேர் வந்து தல்சாராமா. அவர்கிட்ட போய் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டு இதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடும் அப்படின்னு அவங்க முறைப்படி சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ரத்தம் சிந்திரிச்சு பரிகாரமா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுப்பாங்களாமா. ஓரிக்கட் அப்படின்னு சொல்றாங்க. ஓரிக்கட்டுக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடா ஓரிக்கட் அப்படின்னு பார்க்கும்பொழுது விடிவெள்ளியாமா அன்னைக்கு அது நல்லா விளைச்சல கொடுக்கணும், நல்லா வேட்டையா இருக்கணும், போர்கள்ல என்னைக்குமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே வேண்டி பானிக்கல் அப்படின்னு சொல்லப்படுற வேறு செவிந்தியர்கள் நடத்தவர்கள். இப்ப இந்த கும்பல், இந்த செவிந்தியர்கள் இருக்காங்களா, இவங்க வந்து பேர் வந்து ஹூவால் பாய்கள். சோ இந்த செவிந்தியர்கள் இவங்க எல்லாமே இப்படி வந்து ஓரிக்கட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்துக்கு ஒரு இளம் பெண்ணை பலி கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக்குவாங்களாமா. அவங்களுடைய ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு மோசமான நம்பிக்கையா, ஒரு காட்டு மிராண்டித்தனமான அந்த பலி கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பாத்துக்குங்க. சோ இவங்க என்னதான் ஹடன் வந்து இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு அவங்க போயிருந்தாலுமே, ஆனா உண்மையிலுமே அந்த மனுஷன் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அம்புகள் பாஞ்சிருந்தாலுமே அந்த அதிர்ச்சியில மயங்கிருப்பாரு போல இருக்கு அப்போதைக்கு. ஆனா உயிர் வந்து போகல, மோசமான நிலையில தான் இருக்கிறாரு. ஆனாலும் அப்போதைக்கு உயிரை பிடிச்சிட்டு அங்க இருக்கிறாரு. சோ அடானுடைய ஒரு காகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிருது. அம்பு வந்து பாஞ்சிருக்குது, காயம் வந்து பயங்கரமா ஏற்பட்டிருக்குது. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வேகமா வந்து நவகோக்கள் குடியிருப்பு நோக்கி அந்த கிராமத்தை நோக்கி வந்து போகுது. சோ அந்த கிராமத்துக்குமே வந்துருது. அங்கதான் நம்ம டெக்ஸ்வெல் இருக்காரு, கூட ஒரு செவிந்திருமே இருக்காரு. அவர்கிட்ட டெக்ஸ் வந்து ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி காகம் கரெக்டா அங்க வந்து சேர்ந்த உடனே அவங்க கொஞ்சம் அதிர்ச்சியா என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. இது ஹடானுடைய காகம் தான் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதோடைய அழகுல மூக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய உதயமாவரியான ஒரு படம் வந்து வரையப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் இது அடானுடைய காகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த காகம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில வந்து இருக்குன்னா சோ அடானுக்கு ஏதோ ஆபத்து, அவர் இருந்து அந்த குடியில ஏதோ பிரச்சனை, தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காகத்துல குத்தப்பட்டிருக்கூடிய அம்பையுமே எடுத்து பாக்குறாங்க. செந்நிற இறகு பின்னாடி வந்து இருக்குது. சோ அந்த அம்பை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஹூவால் பாய்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த செவிந்திரிகளுடைய அம்புதான். அவங்கதான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கார்ஜன், டைகர் ஜாக், டெக்ஸலுடைய பையன் கிட்விலர், இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. கார்ஜன் அங்க வேகமா வந்து நிச்சயமா நீங்க காக வேட்டைக்கு போயிருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த காக்கா யாருது, எங்க இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே டெக்ஸ்விலர் வந்து சொன்னோடனே சோ அவங்களும் விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. சோ அடானோட இடத்த தாக்கிருக்காங்க. எதுக்காக தாக்கணும், எதுக்காக அந்த செவிந்திரிகள் அங்க வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களே ஒரு யோகமா வந்து சொல்லிடுறாங்க. சோ அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் திருட வந்திருப்பாங்கிறது இவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அது ஏதோ ஒரு புனிதமான பொம்மை போல இருக்கு, அதுல என்ன பவர் இருக்குங்களா சரியா தெரியல. ஆனா அது முக்கியமான ஒரு விஷயமா வந்து அந்த நபர் வந்து பாதுகாத்து இத்தனை நாள் வந்திருக்காரு. இப்ப அதை திருட்டு போயிட்டாங்க. அந்த பொம்மைக்கு ஒரு பேருமே சொல்றாங்க, அதுதான் காஜினா அப்படின்னு அந்த பேரை சொல்லியுமே அழைக்கிறாங்க. சோ இதுக்கு மேலே இங்க லேட் பண்ணிட்டு இருந்த வேலைக்காவது சீக்கிரமா நம்ம இங்க இருந்து அந்த எலும்புக்கூடு பள்ளத்தாக்குக்கு போய் ஹடானுக்கு என்னாச்சுன்னு பாக்குறது மட்டும் இல்லாம அந்த ஹூவால் பாய்கள் அவங்க போன தரத்தை பின்பற்றி போனதான் சீக்கிரமா அவங்கள பிடிச்சி அந்த காஜினாவை மீட்க முடியும் அப்படின்னு அங்க பிளான் போடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலுமே ரொம்ப சிரமமா போயிருக்கு. காரணம் என்னன்னா அந்த ஹூவால் பாய்கள் நிறைய மலைப்பகுதிகள், பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து வசிக்கிறாங்க. அதுக்குள்ள போயிட்டோம்னா இவங்களே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வைக்கோல் போர்ல ஊசியை தேர்ந்த காலம் மாதிரிதான் இருக்கும். அதனால சீக்கிரமே போய் பிடிக்கிறது நல்லதுன்னு குதிரை, சாப்பாடு, துப்பாக்கிகள், குண்டுகள் எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 4 பேர் மட்டும் வேகமா அந்த எலும்புக்கூடு பள்ளத்தாக்க நோக்கி போறாங்க. போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அந்த ஹூவால் பாய்களை பொறுத்த வரைக்கும் தாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சேஃபா நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இது நமக்கு சாதகமான ஒரு விஷயம் தான். அதனால அவங்கள பின்தொடர்ந்து போய் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாலோ பண்ணி வர்றது அவங்களுக்கு தெரியாதனால அவங்களுடைய தடங்களையுமே அழிச்சிருக்க மாட்டாங்க. நமக்குமே இன்னும் வேலை வந்து சுலபமா முடியும் அப்படின்னு எல்லாமே சாதகமான அம்சங்கள் எல்லாமே கணக்குல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட நைட் நேரமே அங்க வந்துருது. அந்த சமயத்துல ஒரு 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் தான் அந்த எறும்புக்கூடு பள்ளத்தாக்குமே வந்து சேர்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல வரும் பொழுதே ஓநாய்களுடைய சத்தம் வந்து கேக்குது. ஓநாய்கள் அங்க வருது அப்படின்னாலே இறந்து போன மிருகங்களுடைய சடலங்களோ அல்ல மனித சடலங்களுடைய உடல்களை கடிச்சு கொதறி சாப்பிட்றதுக்காக தான் அங்க வந்திருக்கிறதுன்னு இவங்களுக்குமே நல்லா தெரியும். சோ அடான் உயிரோடு இருக்காரோ இல்லையோ அது 2வது விஷயம். பட் அந்த உடல்களை நல்ல முறையில அடக்கம் பண்ணும். ஓநாய்களை வந்து கடிச்சு கொதறினா அதுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி இருக்காது அப்படின்னு அதெல்லாம் துரத்தணும்னு போகும்பொழுது துப்பாக்கிகளை வந்து முழக்கிக்கிட்டு அங்க போய் சேர்றாங்க. அங்க வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஹடானுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், நம்ம வந்து தப்பிச்சுட்டா காப்பாத்துறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் அங்க மனசுக்குள்ள நினைச்சு பெருமூச்சு விடுறாரு. டெக்ஸ்வெல்லருக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, பரவாயில்ல அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தண்ணி எல்லாமே கொடுத்து கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வராங்க. முதலுதவி வைத்தியம் போடுற சில விஷயங்களுமே பாக்குறாங்க. சோ அவங்க எதுக்காக வந்தாங்க, அந்த காச்சினாவை வந்து திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு டெக்ஸ் கேட்கும்போது உண்மையை சொல்ல போனா அதை திருடுறதுக்கு முன்னாடி இவர் வந்து கீழே விழுந்திருப்பாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியாது, தனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டைகர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. உள்ள போய் அந்த காசினா அந்த பொம்மை வந்து இருக்கான்னு பாக்குறாரு. இருந்தாதானே ஆச்சரியம்,
அவங்க பாட்டுக்கு சும்மா வந்துட்டு போறதுக்கு முட்டாள்களா அப்படின்னு. அது இங்க இல்ல அப்படின்னு டெக்ஸ்டைல் டைகர் சொல்லிடுற அப்படி. இதுக்கு மேலதான் வந்து பயணம் பண்றதுங்கிறது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்ல தரத்தை பின்பற்றி போறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போதைக்கு இங்க தங்கிட்டு காலையில பயணத்தை தொடரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்குமே வந்துடுறாங்க. கூடவே ஹடானா இப்படியே தனியா விட்டுட்டு போறது முறையாகாது. அதனால புகை சமிக்ஞைகள் மூலமா தகவல் வந்து நம்ம கிராமத்துக்கு அனுப்பணும்னா அவங்க புரிஞ்சு அவங்க ஆட்கள் இங்க அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு ஹடானுக்குமே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி காலையில கொஞ்சம் வெடிகளை கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த புகை சமிக்ஞைகள் எல்லாமே தகவல் எல்லாமே அனுப்பிட்டு ஹடானுக்கு நீங்க இங்கே இருங்க, எங்களுடைய ஆட்கள் வந்து பாத்துக்குவாங்க, நாங்க வந்து கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் மட்டும் இவங்க 4 பேர் மட்டும் அவங்களை பிடிக்கிறதுக்கு வந்து போறாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மற்ற நவகுகள் வந்துட்டும், அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் பக்கபலமா ஆள் பலம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் டைம் இல்ல, லேட் பண்ண ரொம்ப தொலைவு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட துப்பாக்கிகள் குண்டுகள்லாம் இருக்கனால அவங்களோட நாங்க கொஞ்சம் போதிய பலமா தான் இருக்கோம், அதனால எங்களால சமாளிச்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட விடைபெற்றுட்டு 4 பேருமே அவங்கள தேடி புறப்படுறாங்க. அந்த தடங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஸோ இதுக்கடையில கிராண்ட் கனவாயின் அப்படின்னு சொல்லப்படுற தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதியாட்டிருக்கு. அங்க அப்போதைக்கு முகாம் மாதிரி தங்கியிருப்பாங்க போல இருக்கு அந்த ஊவால்கள் அந்த 5-6 பேர். ஒரு 2 பேர் மட்டும் எங்கேயோ போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கணும்ல, கவனிக்கணும்ல. அந்த விஷயம் எல்லாமே உறுதிப்படுத்திக்கிட்டு நோட்டமெல்லாம் விட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரும் எதுவும் கண்ணில் படல, நம்ம வந்து சேஃபா தான் இருக்கோம், நல்லபடியாக தான் திரும்பி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்குது. அதனால அவங்களுடைய பயணத்தையுமே தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு நேரமும் வந்துருச்சு. இதுக்கு மேல பயணம் பண்றது முட்டாள்தனமான விஷயம். அதனால இப்போதைக்கு இங்கேயே தங்கி ஓய்வு எடுத்துட்டு காலையில போய்க்கலாம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து காவல் காத்துக்குவோம், எந்த பிரச்சனையும் வராது, இதனால சேஃப்டியா இருக்கிறது நல்லதானே அப்படின்லாம் பேசிட்டு அதுபடி அங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நைட்டு பயணம் பண்றதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா இவங்களுடைய கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு தொங்கு பாலம் இடையில இருக்குமாமா. அந்த தொங்கு பாலம் வந்து ரொம்ப ஒரு மோசமான பழுதடைஞ்ச நிலையில இருக்குது. அந்த நேரத்துல போய் அதை கடந்து நைட் நேரத்துல போறதுங்கிறது ஒரு ஆபத்தான முயற்சி. அப்படிங்கிறதுனால காலையில ஃப்ரீயா போய்க்கலாம், நம்மளதான் யாரும் துரத்திட்டு வரல அப்படிங்கிற நிம்மதியில வந்து இப்போதைக்கு இங்கேயே தங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய எல்லைக்கு போகக்கூடிய அந்த இடத்துக்குள்ளுமே வந்துட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. சோ எல்லாருமே இங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மாகோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செவிந்திரன் ஒரு ஊவால்பாய் தான் ஃபர்ஸ்ட் வந்து காவல் இருக்கிறான். அவனுக்கு அந்த பொம்மை அந்த காசினா மீது ஒரு கண்ணு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்பட்டுருது. இவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா அதை எடுத்து பார்க்கலாம் எப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பாக்குறான். உள்ள இருந்து அந்த வெளிச்சம் பிரகாசமா அப்படியே ஒலிக்குது. அது ஏதாவது ரேடியேஷனா அல்லது சூரிய ஒளிமறைனா வேற ஏதாவது போறான் அப்படிங்கறத நமக்கு சரியா தெரியல. பட் அவன் அந்த பொம்மையை வந்து திறந்து உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்குது, அப்படியே வெளியில எடுத்து பார்க்கறான். அந்த பிரகாசம் அது அப்படியே ஜொலிக்குது. அது அப்படியே தன்னையும் இழந்துடுறான் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய முழு கவனமும் அதுலதான் இருக்குது. அது ஒரு அற்புதமான சக்தி, ஆற்றல் படைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரமெல்லாம் கேட்கறான். அடுத்து இந்த எங்க ஊருக்கே நான் தான் பெரிய தலைவர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வரம் எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து அந்த திரும்ப உள்ளே வச்சிடறான். வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் கூட அவனால பண்ண முடியல. அதுக்குள்ளேயே ஒரு மயக்கம் போட்ட மாதிரி ஏதோ சட்டுன்னு உயிரை ஓட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். பார்த்தா அவன் இறந்தும் போயிடுறான். மத்தவங்க எல்லாமே எந்திரிச்சு பாக்குறாங்க. எப்படி அவன் செத்து போனா என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு புரியாத குழப்பத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த காஜினாவை பாக்குறாங்க. அது திறந்திருக்குது. அந்த வெளிச்சம் வந்து அங்க பிரகாசிக்கிறத பார்த்தோன்னே முதல்ல அதை மூடுங்க அப்படின்னோடனே மூடதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிலவரம் புரியுது. இவன் ஆர்வ கோளாறுல திறந்து பார்த்திருக்கான், அதோட சக்தி தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த பொம்மையை கொண்டு போறதே தல்சார் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுடைய மாந்திரிகருக்காக தான். ஸோ அந்த மாந்திரிகளுடைய மகன் தான் இந்த மாகோராமா, இப்ப இறந்து போனால அவ. அதனால அவனுடைய உடலை இங்கேயே விட்டுட்டு போறது சரியா இருக்காது, அவனையுமே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லும் பொழுது அது சரி வராது, தீய சக்தி வந்து தாக்கி இவனை கொண்டுருச்சு, அவன் அவசரப்பட்டு அந்த பாக்ஸை திறந்ததுனால இப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்துருச்சு, இவனை தூக்கிட்டு போனா நம்மளுடைய கிராமத்துக்கு கெட்ட நேரம் மாதிரி வந்துடும், அது அவசரமா மாறிங்கிற மாதிரி ஏதோ சில மூட நம்பிக்கையெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவனை அங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கற்கள் எல்லாமே அவனுடைய உடல் மேல வச்சு மூடிட்டு அங்க இருந்து மேல பயணத்தை வந்து தொடர்ந்து அந்த ஊவால்பாய்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ காலையில கிட்டத்தட்ட புலந்துருச்சு. அந்த ஒரு நேரத்துல அவங்க அந்த தொங்கு பாலத்துக்கிட்ட வந்துட்டாங்க. பார்த்தாலே தெரியுது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆபத்தான பாலம் அப்படிங்கிறது. மெதுவாத்தான் வந்து போய் ஆகணும், குதிரையெல்லாம் போக முடியாது. இவங்க நடந்து வந்ததுனால பிரச்சனை இல்லாம ஒவ்வொருத்தரா பொறுமையா வந்து அந்த பாலத்தை கடந்து அவங்களுடைய இடத்துக்குமே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அதே நேரத்துல அங்க நம்ம டெக்ஸ் குழியில வந்து காட்டுறாங்க. அங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எந்திரிச்சிட்டாங்க. ஸோ காப்பி எல்லாமே குடிச்சிட்டு கிளம்புறக்கான அந்த ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குதிரையில ஏறி மேலும் வந்து கரெக்டா தான் தரத்தை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அதே மாதிரி அவங்க முந்தின நாள் நைட் எங்க முகாம் போட்டிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு சடலத்தை வந்து புதைச்சிருக்கிறத கற்கள் எல்லாமே மூடப்பட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க எல்லாம் ஒருத்தனை தான் இப்படி புதைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா தன்னுடைய கும்பல் சேர்ந்த ஒரு ஆள் தான் இறந்துட்டா அப்படிங்கறதெல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் பெருசா அவங்க யோசிக்கல, அழட்டிக்கல. அவங்க இப்ப எந்த திசையை நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க.
அந்த தணல் அந்த நெருப்பு பத்த வச்சிருப்பாங்கல்ல அது எல்லாமே இனிமே சூடாத்தான் இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க இந்த திசையை நோக்கி தான் போயிருக்காங்க அப்படின்னு அந்த தடங்களை ஆராய்ஞ்சு அதை ஃபாலோ பண்ணிட்டுமே போறாங்க. சோ தங்களை யாரும் பின்தொடர்ந்து வரலைன்னு அவங்க நம்பினதுனாலதான் தங்களுடைய தளங்களை அழிக்காம வந்து முன்னேறி போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பின்னாடியே டெக்ஸ் குழுவினர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த தொங்கு பாலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ குதிரைகளை வந்து அந்த பாலத்துல ஏற்றி கொண்டு போனோம்னா நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க வந்த பாதையிலே கொஞ்சம் தூரம் ஒரு மைல் தூரம் போனோம்னா இவங்களே ஒரு பரந்த நிலப்பரப்பு இருக்கு, புல்வெளி எல்லாமே இருக்குது. குதிரைகளை அங்க விட்டுறலாம், அது பாட்டுக்கு மேஞ்சிக்கிட்டு உயிரோட வந்து இருக்கும், நம்ம போயிட்டு திரும்ப வரைக்கும் அப்படின்னு பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் குதிரைகள் எல்லாமே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களும் அவங்கள மாதிரியே கவனமா மெதுவா அந்த பாலத்தை ஒருத்தரா வந்து கடந்து போயிடுறாங்க. இதுக்கு மேல கால்நடையா தான் போய் ஆகணும், குதிரைகளை பயணம் பண்ண முடியாது. ஸோ பாலத்தை கலந்து வந்துட்டு மேலும் வந்து முன்னேறி அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹுவால் பேர்கள் வந்து தங்களுடைய கிராமத்துக்கு அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே வெளியில வந்து அந்த மாந்திரிகர் தல்சார் அப்படின்னு சொல்றமே அந்த நபர் அங்க காத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அவர் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாரு, கையில அந்த காசுனா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஆனா என்னுடைய பையன் மகனை மாகோர காணமே அப்படின்னு குழப்பத்துல இருக்காரு. சோ அவங்க வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும் பொழுது அந்த நபருக்கு ஆச்சரியமா இருக்குது. காசினாவை கொண்டு வந்துட்டீங்க, கையோட இப்படி ஒரு மரண செய்தி கொண்டு வந்துட்டீங்களே, இது நல்லதுக்குல அபசகுணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றேன், இதுக்கு பரிகாரமா சில விஷயங்களை பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ட்டு புனித சடங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்கன்னு உத்தரவு எல்லாமே கொடுக்குறாங்க. மேலும் அந்த தால்சார் வந்து பேசினா இங்க இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாமே கூட்டிட்டு வாங்க, அவங்க எல்லாம் யாரு சரியானவங்க அப்படிங்கிறது தேவன் நம்முடைய கடவுள் வந்து தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு அந்த சடங்கு சம்பந்தப்பட்ட அந்த முறைகள் எல்லாமே அங்க சொல்லி விலக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படி டெக்ஸ்குள்ளினரும் அந்த காலடி தடங்களை பின்பற்றி கிட்டத்தட்ட அந்த கிராமத்தையுமே நெருங்கிட்டாங்க. அப்படி நெருங்கி வர சமயத்துலதான் முரசுகள் அறையக்கூடிய சத்தம் வந்து கேக்குது. ஸோ முரசுகள் வரக்கூடிய அந்த சத்தத்தை வச்சு பார்க்கும்பொழுது இவங்க போன காலடித்தனங்கள் எல்லாமே கிராமம் வந்து அங்கதான் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்பட உங்களுக்கு காமிச்சிருது. பட் எதுக்காக முரசு சத்தம் கேட்குது, என்ன பண்ண போறாங்க, ஏதாவது விழா மாதிரி பார்ட்டி மாதிரி கொண்டாட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்சன் சொல்றாரு, அப்படி ஏதாவது விருந்து இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா ஏதாவது மரணத்தை சொல்லக்கூடிய ஒரு முரசொலியா இருந்துட்டா என்ன பண்றதுன்னு, ஆமா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெக்ஸ் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹுவால் பைகளுக்கு ஒரு காட்டு மிராண்டித்தனமான பழக்கமும் இருக்குது, அதான் நரபலி கொடுக்கறது. அப்படின்னு இன்னைக்கு நைட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க சாக போறாங்க, குடும்பத்துல வந்து ஒரு துயரம் வந்து நடக்க போகுதுன்னு சீக்கிரமா நம்ம அங்க போறது நல்லதான், அந்த சீத்தையை தடுக்கிறதோட அந்த காசினாவையும் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டே போறாங்க. கூடவே ஹடானையுமே கிட்டத்தட்ட கொல்ல பார்த்துட்டாங்க. அந்த ஒரு தண்டனைக்காக அவங்களையுமே கொஞ்சம் கை பார்த்து வந்தாதான் சரியா இருக்கணும்னு காய்ச்சல் பேசிட்டு போறது எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களை வந்து வரிசையா அங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மாந்திரிகன் தால்சா இருக்கான்ல, அவன் பானை ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு 9 வெள்ளை கற்களை வந்து போடுறா, அப்படி கூடவே ஒரு கருப்பு கல்லையுமே போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த தால்சார் வந்து இந்த பானையை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த பெண்கள் முன்னாடி ஒவ்வொருத்தருட்டியா அந்த பானையை வந்து நீட்டுற, அப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு கல்லை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லா பெண்களுமே கையை நீட்டி காட்டுறாங்க. யாருக்கு அந்த கருப்பு கல் வந்திருக்குதோ அந்த பெண் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராமா, அதாவது பலி கொடுக்குறது. ஸோ இந்த விஷயம் அந்த பெண்களுக்கும் தெரியும், பயத்தோட தான் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. மற்ற பெண்களுக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருந்தாலுமே நம்மளோட கூட இருக்கக்கூடிய ஒரு பெண் சாக போறான் அப்படிங்கிற அந்த கவலையுமே அவங்களுக்கு இருக்கும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணா பாவம் கதறா, ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த தால்சார் மாந்திரிகன் கொஞ்சம் கூட கேட்கறதாவே இல்லை. இந்த மாதிரி கத்தாத, ஓரிக்கட்டோடைய சாபத்துக்கு ஆளாகாத, மற்றவங்களுக்கு கிடைக்காத அரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, நீ பெருமை பண்ண அப்படின்னு லூசு மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ சூரியன் மலையறதுக்குள்ள அவங்க அந்த சடங்கை வந்து நிறைவேற்றி ஆகணும், அதாவது அந்த பொண்ணை பலி கொடுத்தாகணும். அதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்றாங்க. மரக்குச்சி எல்லாமே அங்க கட்டி வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச மாதிரி அந்த பொண்ணை அங்க கட்டி வச்சிடுறாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா முரசுகளை வந்து அறையிறாங்க. இப்ப வேற ஒரு செய்தி வந்து சொல்றாங்க, அங்க ஊழல் பைகள் அப்படின்னா அந்த கிராம மக்கள் மட்டும் கிடையாது, வேறு சில கிராமங்கள் வேறு சில ஊழல் பைகள் மக்கள் இருப்பாங்களா, பக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த செய்தி வந்து போய் சேரட்டும், இந்த மாதிரி எங்களுடைய புனித அவனுக்கு நாங்க பலி கொடுக்க போறோம், ஓர்கேட்க்கு பலி கொடுக்க போறோம், இந்த சடங்கு செய்ய போறோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற மாதிரி, மற்ற கிராமங்களுக்கு எல்லாமே பெருமையா சொல்லிக்கிற மாதிரி தம்பட்டை அடிச்சு அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருந்த நம்ம டெக்ஸ் கோலிங்களுக்கு நிலைமை வந்து மோசமாயிட்டு இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரம் போலீங்கன்னா அங்க யாரோ ஒருத்தவங்க இறக்க போறாங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப கார்சன் டெக்ஸை பார்த்து, நீ என்ன நினைக்கிற, நம்ம வந்து அங்க சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு நேரத்துல தான் அவங்களுடைய அந்த ஒரு பலியை வந்து செய்வாங்க, அந்த சடங்கு ஆரம்பிப்பாங்க, அப்பதான் பலி கொடுப்பாங்க அப்படின்னு ஹுவால் பைகள் எப்படி அந்த சடங்கை செய்வாங்கிற அந்த டீட்டெயில் அந்த விவரம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு.
அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்மளும் அதுக்குள்ள கிராமத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு உடனே உன்னோட வாக்குப்படியே நடக்கட்டும், அப்படி நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு கார்ஜன் அங்க சொல்றாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல அந்த சடங்கை நிறைவேற்றுறதுக்கான எல்லா விஷயங்களுமே அங்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு கல் ஒண்ணு வச்சு ஒரு புலியுடைய தோல் வந்து இருக்குது, உரிச்சு வச்ச தோல்னு வைங்களேன். அதை வந்து அந்த புலியோட முகம் அந்த பொண்ணை பார்த்துருக்கிற மாதிரி அந்த கல்லு மேல அப்படியே போர்த்தி விடுறாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி அந்த கல்லை வச்சு அந்த புலித்தோலை வந்து அது மேல அப்படியே வெடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு நேரமே வந்துட்டு இருக்குது. அந்த மாந்திரிகன் தால்சாருக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த பலியை வந்து கொடுத்துட்டோம், அந்த சடங்கு செஞ்சுட்டோம்னா காசினா அந்த பொம்மை வந்து நமக்கு சொந்தமாயிரும், அதுல இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல 1008 விஷயங்கள் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இங்க டெக்ஸ்ட் கொள்ளினோ கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. இருந்தாலுமே லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கிட்லர் மட்டும் நாங்க முன்னாடி போற ஏதாவது பிரச்சனைனா நாங்க முன்ன இருந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, சோ நீங்க வாங்க பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஜாக்கிரதையாவே போங்க அப்படின்னு டெக்ஸ்ட் சொல்லிடுறாரு. சோ முன்னாடி டைகர் கிட்டு மட்டும் அங்க வேகமா போறாங்க. சோ சடங்குடைய கடைசி கட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3-4 தீப்பந்தங்களை வந்து பத்த வச்சு அங்க நட்டு வைக்கிறாங்க. அதெல்லாமே பண்ணிட்டு சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு கடைசி தருணம், அந்த ஒரு நொடிக்காக அங்க காத்திருக்கிறாங்க, வெயிட் பண்றாங்க. சில வீரர்கள் அம்பு ஏறக்கூடிய சில வீரர்கள் அங்க நின்றுட்டு இருக்காங்க. சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு செகண்ட் பார்த்து வந்து இவங்க அம்புகளை விட்டு அந்த பெண்ணை வந்து கொல்ல போறாங்க. அந்த ஒரு பெண்ணை கொல்றதுக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க இவங்க அம்பு வச்சுக்கிட்டு. கரெக்டா சரியான சமயத்துல கிட் பில்லரும் டைகர் ஜாக்குமே அங்க வந்துடுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு கிட் சொல்ற அப்படி நமக்கு பெருசா நேரம் இல்ல, என்னுடைய அப்பாவும் அங்கிள் கார்ஜனும் வந்து சேர்றதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படி பலி கொடுத்துருவாங்க, அவ சாக போறது உறுதிதான், நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், நீ வேணா டெக்ஸு கார்ஜனுக்கு போய் தகவல் சொல்லிட்டு வேகமா வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள அவசியம் இல்லை, அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுமே வந்துடுறாங்க. ஸோ இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து டைகர் ஜாக் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே சுட்டு அந்த விஷயத்தை அந்த சடங்கையே வந்து கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மாந்திரிகன் கையில இருக்கக்கூடிய அந்த தடி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து உடஞ்சு அப்படின்னு ஒடுங்கிருது. இன்னொரு குண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊவால் பாய் செவிந்தியனை வந்து தாக்கிடுது. ஸோ இது சாதகமா பயன்படுத்திக்கிற டைகர் வந்து நேரா வந்து அங்க உள்ள குதிக்கிறாரு. எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக, நீ போ நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கிட்டுமே சொல்லிடுறேன். அப்படி சரியான சமயத்துல தான் கார்ஜன் டெக்ஸ் வந்துடுறாங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிரடி அந்த விஷயத்த பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு தைரியமா அங்க களத்துல இறங்குறாங்க. டைகர் சுட்டுக்கிட்டே அங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செவிந்திரர் ஊவா பேக்ல வீழ்த்திட்டே அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்ப டெக்ஸுமே இங்க பாரு கிட்டு, நீ வந்து தொடர்ந்து சுட்டுக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு, நானுமே டைகருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கார்ஜன் நானுமே உள்ள போறோம் அப்படின்னு அவங்களுமே வந்து இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைகர் தான் முன்னாடி போய்கிட்டு அந்த ஊவால் பேக் எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டு வரும்பொழுது அந்த தால்சார் அவன் இருப்பான்ல, அவன் வந்து கோவப்படுறான். புனித சடங்கு இப்படி கெடுத்துட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டோம், உங்களை கொன்னே திருவங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு ஆத்திரப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கும்பொழுது நீ ரொம்ப பேசுற அப்படின்னு கடுப்பாகி நம்ம டைகர் வந்து சுட்டு அந்த மாந்திரியனை கொண்டுற. அப்படி ஸோ இப்படிப்பட்ட திடீர் தாக்குதலை கொஞ்சமும் அந்த ஹுவால் பேக்ல வந்து எதிர்பார்க்கல. அதனால சிலர் வந்து போய் அங்கேயும் இங்கேயும் பதுங்கிக்கிறாங்க. குடிசைக்கு பின்னாடி எல்லாமே இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சிலர் வந்து அடிச்சு வீழ்த்திட்டு அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. அந்த பெண்ணுக்கு அப்பா தான் நிம்மதியாவே இருக்குது. எப்பா எப்படியே தப்பிச்சிட்டம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், நிம்மதி பெருமூச்சு வர்றத பார்க்க முடியுது. சோ டைகர் அப்படியே அந்த பெண்ணை நோக்கி முன்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க பக்கத்திலேயே அந்த காசியான அந்த மரபொம்மை இருக்கிறதுமே கவனிக்கிறாரு. போகும்பொழுது அந்த பொண்ணை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த பொம்மையுமே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ டைகர் சொல்ற அப்படி, நான் இந்த பெண்ணை காப்பாத்த போறேன், அது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல உனக்கு வேற வேலை இருக்குது, இந்த பெண்ணை வந்து நான் விட வச்சுக்கிறேன், நீ அந்த பக்கம் போய் சுத்தி வளைச்சு நில்லு அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ் சொல்றாரு. எது நடந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கப்பா அப்படின்னு டைகர் வந்து ஒரு தீப்பந்தத்தை வந்து எடுத்துக்கிற அப்படி எடுத்து அங்க வந்து தூக்கி வீசுற. அப்படி குடிசைகள் மீது எல்லாமே வீசிட்டு இருக்காருன்னு வைங்களேன், நெருப்பை வந்து பத்த வச்சு விட்டுறாரு. அப்ப சில உவார்பைகள் வந்து அங்க வேற ஏதோ திட்டம் வந்து தீட்டுறாங்க. சோ கிராமத்தை விட்டு இவங்க எப்படி வெளியில போய் தானே ஆகணும், அந்த பாதையை வந்து நம்ம மறைச்சிக்கிட்டு நின்னோம்னா திரும்பி போகும்போது நம்ம கிட்ட மாட்டிக்குவாங்க அப்படின்னு சில பேர் மட்டும் அந்த பக்கம் போலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ டைகரும் கார்ஜனும் அங்க இருந்து பக்கபலமா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது டெக்ஸ் வந்து அந்த பொண்ணை வந்து விடுவிச்சிடற. அப்படி விடுவிக்கும் பொழுது அவளை வந்து நன்றி சொல்லிட்டு கூட வருவான்னு பார்த்தா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாள் அப்படின்னு டெக்ஸ் அங்க கவலைப்படுறாரு. அவ வெயில ரொம்ப நேரம் இருந்ததுனாலயா பயத்தினாலேயே தெரியல, அதிர்ச்சி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்ப வேற வழியில தூக்கிட்டு போயிட்டு தான் ஆகணும். சோ அந்த ஊவால்கள் போட்ட பிளான் படி அந்த வழியை மறைச்சிக்கிட்டு நிப்போன்னு சொல்லிட்டு அந்த குடிசை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, அந்த வழித்தடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிறைய பேர் போறாங்க. இது தூரத்துல இருந்து கிட்லர் வந்து கவனிச்சிடற. அப்படி அங்கிருந்து அப்படியே கத்தி வந்து சொல்ற, அப்படி விலகி போங்க, பின்னால இருந்து உங்களை மடக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க அப்படின்னு உடனே அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுமே தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்றாங்க. சோ டெக்ஸ் அந்த பொண்ணை வச்சிருக்கனால நீ முன்னாடி போ, நாங்க பாதுகாப்பு தரோம் அப்படின்னு கார்ஜனும் டைகரும் அங்க இருந்து சொல்றாங்க. நம்ம டைகர் தான் வந்து தீப்பந்தம் வச்சிருக்க, அது மூலமா குடிசைகளை தீ வைக்கிறது அப்படி இப்படின்னு அங்க சில விஷயங்களை எரிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்ஜன் தன்னுடைய பங்குக்கு சுட்டு ஆட்களை வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு. டெக்ஸோட பையன் கிட்டுலருமே அவர் பங்குக்கு அவர் அங்கிருந்து தாக்குதல் நடத்திட்டு வேகமா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த உவால்பைகள் செவிந்திரிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற செவிந்திரிகள் மாதிரி கிடையாது, மற்ற பழங்குடியின மக்கள் மாதிரி கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறதே அம்பு, ஈட்டிகள் இந்த மாதிரியான ஆயுதங்கள் தான். அப்படிங்கறதுனால இவங்களுக்கு ரொம்பவே சாதகமா போச்சு. அதனாலதான் ஈஸியா ஒரு தைரியமா உள்ள போய் அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வர்றது எல்லாமே சாத்தியமே இருக்கு. அவங்களுமே பதிலுக்கு துப்பாக்கிகள்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களால இந்த காரியத்தை சாதிச்சிருக்கவே முடியாது. பட் இருந்தாலுமே இவ்வளவு இல்ல தைரியமா போய் இந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை தான் வேணும். அது டெக்ஸ் குழுவினரை தவிர வேற யாரால பண்ண முடியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த பொண்ணுமே தூக்கிட்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உவால்பைகள் எல்லாமே சும்மா விடுவாங்க, அவங்க போயிட்டாங்க போனா போட்டுன்னு விடுவாங்க. எல்லாருமே கும்பலா அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துக்கு புதுசு, அவங்க ஒரு வழியா தான் வந்திருப்பாங்க, திரும்பி அந்த வழியா தான் போவாங்க. ஆனா நமக்கு குறுக்கு வழிகள் நிறைய வழிகள் தெரியும், அது மூலமா சுத்தி வளைச்சு போய் அவங்கள மடக்கிடலாம் அப்படின்ட்டு கும்பலா அங்க வந்து கிளம்புறாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஸோ கிட்ட இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாமே வந்துடுறாங்க. இவங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு, அதாவது டெக்ஸ் வந்து பொண்ணை தூக்கிட்டு கடந்து போகக்கூடிய முயற்சியில ஒரு அம்பு வந்து அவருடைய தோள்பட்டையில வந்து பாஞ்சிருக்கும். அதை வந்து டைகர் வந்து எடுத்துடுறாரு. ரொம்ப ஆழமால பாயல, காய் வந்து பெருசு கிடையாதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்துல அந்த பொண்ணுக்குமே சுய உணர்வு வந்து திரும்பிடுது. அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்குதா, இல்ல நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு வேற வழியில இருந்து உங்களுடைய ஆட்கள் தாக்குவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு 3-4 குறுக்கு வழி இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அங்க வந்து சொல்றான். அங்க ஒரு கரும்பாரம் ஒண்ணு இருக்குதாமா, அதை சுத்தி ஒரு வழி வந்து போகுதாம். அது இல்லாம ஒரு நீரோடை மாதிரி குறுக்க போகுது, சின்ன ஒரு ஆறு மாதிரின்னு வைங்களே. மலையோடைய வலப்பக்கம் 2 வழிகள் வந்து இருக்குதாமா. சோ இப்படிப்பட்ட சில குறுக்கு வழிகள்லாம் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த நபர்கள் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னே நாமளும் சீக்கிரம் இங்க இருந்து போனாதான் நல்லது, இல்லைன்னா மாட்டிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் துப்பாக்கிகள் வச்சிருந்தாலுமே அவங்களுடைய ஆட்கள் எண்ணிக்கையில் அதிகம் அப்படிங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் வேகமா தப்பிக்கிறதா நல்லதுன்னு அங்க வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 குறுக்கு வழிகள் இருக்கிறதுனால அந்த நீரோடை ஒட்டி போகக்கூடிய ஒரு வழி சொன்னமே, ஆற்றோட ஒட்டி போகக்கூடிய வழி, அங்க ஒரு குழுவும் இன்னொரு குழு வந்து பாறையை சுத்தி ஒரு வழி போகுதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு, அந்த வழியாக வந்துகிட்டு இருக்காங்க. சோ 2 குழுக்களா பிரிஞ்சு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மாட்டாம இவங்க எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு வேகமா இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ டெக்ஸும் கார்ஜனும் அந்த பொண்ணு கூட பின்னாடி கொஞ்சம் பொறுமையா வந்துருக்கக்கூடிய சமயத்துல இங்க டைகர் ஜாக்கும் கிட்வில்லரும் கொஞ்சம் வேகமா முன்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும் பொழுது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்குள்ளாரியே அந்த உவால்பைகளுடைய ஒரு குழு வந்து இவங்களை தாக்க வந்துருது. சோ என்னதான் இவங்க வேகமா வந்தாலும் ஷார்ட்கட்ல வந்து அவங்க ஈஸியா வந்து பிடிச்சிடுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க துப்பாக்கிகளை வச்சு அங்க திரும்ப சுடுறாங்க. துப்பாக்கிகளோட உதவியினால பெரிய ஒரு நாஸ்தா அங்க அவங்களால விளைவிக்க முடியுதுன்னே சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கிட்ட டெக்ஸு கார்ஜனுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஓடியாராங்க. பின்னாடி அந்த பெண்ணுனால ஒன்றும் முடியல, ஓட முடியல. இதுக்கு மேல என்னால முடியல, நீங்க வேணா முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் பொறுமையா அப்படியே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க பின்ட்டாங்கன்னு அப்படின்னா அவங்க வந்து உன்னை வந்து பிடிச்சிருவாங்க, உன்னை காப்பாத்துனதுல வீணா போயிடும். அதனால இருக்கிற கொஞ்சம் சக்தி எல்லாமே ஒண்ணு திரட்டி எங்க கூட ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் எப்படியும் இழுத்துட்டு அங்க கிட்டுலரும் டைகர் ஜாக்கும் சண்டை போட்டுட்டு கூடிய அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. ஸோ டைகரும் கிட்டும் அந்த ஒரு பாறைக்கு பின்னால் இருந்தா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டைகர் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, நான் இன்னொரு பக்கம் இருந்து தாக்குதலை வந்து தொடுக்கிறேன் அப்படின்னு அங்கே இடையில வந்து ஒரு பாதையாட்டு இருக்கு, அதை கடந்து வந்து அந்த ஒரு பாறைக்கு பதுங்கி இருக்காங்க. டைகர் போகும்பொழுது கிட்டுலர் இங்க இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. இவங்க வெறும் ஈட்டிகளையும் வில்லு அம்புகளையும் மட்டும் வச்சுக்கிட்டு தாந்தோணித்தனமா முன்னாடி வேகமா ஓடுறதுனால ஈஸியா குண்டுகளுக்கு பலியாகிடுறாங்க. அதனால வேற ஏதாவது வந்து திட்டம் போடுவோம், யுக்தியை வந்து கையாளும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிறாங்க. சார் நம்மகிட்டே துப்பாக்கி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, நமக்கு துப்பாக்கிகள்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்களுடைய தலைவன் அந்த சயான் இருப்பான் அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்மளுடைய ஆயுதங்களே போதும், அவங்க அதை வச்சு இந்த வெள்ளையர்களை வந்து தாக்கி கொண்டோம்னா அதுதான் நமக்கு பெருமை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வேறொரு திட்டத்தை வந்து அங்க போடுறாங்க. இங்க ஒரு 2 பேர் மட்டும் இருந்து அவங்களுடைய கவனத்தை இங்கேயே வச்சிருங்க, மீதி பேர்ல அவங்க கூட வந்து அவங்கள சுத்தி வளைச்சு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிவுல ஒரு நீரோடையில இறங்கி அங்க வெயிட் பண்ணி அவங்கள தாக்கலாம் அப்படின்னு அங்க வந்து போறாங்க. சோ கரெக்டா அந்த பொண்ணு கார்ஜன் டெக்ஸுமே வந்துடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு டெக்ஸ் கேட்கும் பொழுது இப்போதைக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா சீக்கிரமா நம்ம அந்த பாலத்தை கரெக்ட்லைனா பிரச்சனை வந்து மோசமாயிரு, நம்ம மாட்டிக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை நிலவரத்தை வந்து அங்க கிட்வில்லர் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்ல எவனோ ஒரு அம்பு விடும் பொழுது கிட்வில்லரை அப்படியே உரசிட்டு போகுதுன்னு சொல்ல, நல்ல வேலை படல. இதை பார்த்த இன்னொரு பக்கம் இருந்த டைகர் வந்து நீ உன்னை ரொம்ப வெளிக்காட்டிக்கிட்ட, இது எனக்கு ரொம்ப சாதகமா போச்சுன்னு அவர் அங்க இருந்து சுட்டு ஒருத்தனை வீழ்த்தும் பொழுது இன்னொருத்தன் வந்து நம்ம தனியா அங்க இருந்து தாக்குதல் நடத்தினா ரொம்ப போயிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். சோ அந்த 2 பேரை மட்டும் விட்டுட்டு போறதா சொல்லிட்டு போயிருப்பாங்களே, அந்த 2 பேர் தான் அது. அதுல ஒருத்தனை வந்து டைகர் சுட்டி வீழ்த்திடுற. அப்படி ஒருத்தனை விட்டா போதுண்டா சாமின்னு தப்பிச்சு ஓடிடுறான். ஆனாலும் நிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அவகாசம் கிடையாது, எப்படியாவது பாலத்தை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த 5 பேருமே வேகமா அந்த பாலத்தை நோக்கி ஓடுறாங்க. இது இல்லாம இன்னொரு குழு ஏற்கனவே அந்த ஆத்து வழியா வந்துட்டு இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ஓடை நீரோடை அப்படிங்கறனால தண்ணிக்குள்ள வந்து நீரோட்டம் கொஞ்சம் வேகமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே தண்ணிக்குள்ளேயே வேகமா ஓடி வேகமா அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குழுக்கிட்ட இருந்து தப்பிச்சா இன்னொரு குழு இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட புரியல நமக்கு அங்க. சோ இந்த 2 குழுக்களுமே கிட்டத்தட்ட ஒண்ணு சேரக்கூடிய அந்த ஒரு இடமே வந்து சேர்ந்துருது. நிலப்பகுதியில வந்துட்டு கூடிய அந்த குழுவுமே இந்த தண்ணியில வந்துட்டு குழுவுமே அங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இதை கேட்ட டெக்ஸ் குழுவினருக்கு ஏற்கனவே துரத்திட்டு வர கும்பல் இல்லாம வலப்பக்கமா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னோடனே இதுவும் அந்த உவால் பேகலா தான் இருக்கும், நமக்கு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிட்டே போகுது, நம்ம சீக்கிரமா பாலத்தை கடக்கணும்னு வேகமா அங்க ஓடுறாங்க. எப்பவும் நம்பிக்கையா பேசுற டெக்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் கவலையா தான் இருக்கிறாரு, ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற பயந்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா சூழ்நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. அந்த 2 குழுக்களும் ஒண்ணு சேரக்கூடிய அந்த இடம் வரும்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு குழு தண்ணியில வந்துட்டு இருப்பாங்க, அவங்க கிட்டத்தட்ட முன்னாடியே வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னொரு குழு அந்த மலைப்பகுதியில அந்த இதுல வந்துட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடமே ஒரு மலைப்பகுதி அப்படிங்கறதுனால அந்த கொண்டை ஊசி வளைவு மாதிரி நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் நம்ம போயிருப்போம்ல, அது மாதிரிதான் மலை சுத்தி சுத்தி அந்த பாதைங்கிறது போயிட்டு இருக்கும் போல இருக்கு. அப்படித்தான் ஒரு பாதையில ஒரு குழு வந்துட்டு இருக்க, இன்னொரு தண்ணி போகக்கூடிய அந்த பாதையில வந்து இன்னொரு குழு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, முன்னாடி அங்க வெயிட் பண்ணி பதுங்கி இருக்கிறாங்க. ரொம்ப நேரம்லாம் காத்திருக்க தேவையில்லை, கிட்டத்தட்ட டெக்ஸ் குழுவினருமே அந்த நேரத்துல அங்க வந்துடுறாங்க. துப்பாக்கிகளை கையில வச்சுக்கிறாங்க. சோ நமக்கு நேர்கீழ அந்த ஆத்துல வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இங்க இருந்தே சுட ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக்கிகள் இருக்கனால ரொம்பவே சாதகமா போயிருது. என்னதான் இவங்க சுத்தி வளைச்சு அப்படி இப்படி என்னதான் மடக்குனாலுமே துப்பாக்கிகள்னால பெரிய ஒரு பாதிப்புக்கு இழப்புக்கு உள்ளாகிறாங்க அந்த உவால்பைகள். நிறைய உயிரிழப்புகள் அவங்க சைட்ல இருந்து ஏற்படுது. என்னதான் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலுமே ஏதோ படையே தாண்ட வந்த மாதிரி ஈசல் மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. துப்பாக்கிகளை முழக்கிக்கிட்டே அவங்களும் அங்க முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. மிச்ச செவிந்திரிகளால எதுவும் பண்ண முடியல, அப்படியே அந்த பாறைகளுக்கு மறைவா அங்க பதுங்கிக்கிறாங்க. காசனை ஒருத்தன் அம்பு விட்டு கொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா அம்பு படல, கொஞ்சம் தலைக்கு மேல போயிருதுன்னு சொல்லலாம். இதை பார்த்த நம்ம டெக்ஸ்ட்லருமே அவனை நோக்கி துப்பாக்கி முழக்கிறாரு, அவங்க செத்து போயிடுறான். அந்த பொண்ணுனால சுத்தமா முடியல, உங்களுடைய வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல, என்ன வேணா விட்டுட்டு இங்க போயிருங்க, நீங்களாவது தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது பைத்திய மாதிரி உழுவுறாத, எப்படியாவது மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு எங்க கூட ஓடிவா, அந்த பாலத்தை கடந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருவா, அதனால தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து இழுத்துட்டு போறாங்க அவளையும். இதெல்லாம் போய் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த உவால்பையில் இருக்கக்கூடிய பக்கத்து கிராமம் இன்னொரு குடியிருப்பு இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்குமே தகவல் வந்து போயிருது, இந்த மாதிரி எதிரிகள் நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காக எங்க கிராமத்துல இருந்து ஆட்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாமளே உங்களுக்கு உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருந்து சில வீரர்கள், அங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு, அவங்களுமே இன்னொரு குழுவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ இப்ப 2 கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் வந்து அந்த 4 பேர்த்த பிடிக்கிறதுக்காக வராங்க. ஒரு 4 பேர்த்த பிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஒரு படையே திரண்டு வந்த மாதிரி தான் நமக்கு அங்க ஃபீல் ஆகுது. அவங்க அந்த கிராமத்துல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பக்கம் வந்தாலுமே அவங்க பேசிக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை நம்ம வந்து அந்த 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா காசியான அந்த பொம்மை அந்த சிலையை வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கலாம், அதோடைய பவர் நமக்கு வந்துரு, நம்ம வந்து பெரிய ஆளாயிரும், நம்ம கிராமம் இன்னும் பெருசா இருக்கிற மாதிரி என்னமோ பேசுறாங்க. அது எப்படி சரியா வரும்? அந்த கிராமத்து தலைவர் சயான் அதுக்கு ஒத்துப்பானா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனுடைய இப்போதைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களுடைய கிராமம் தாக்குதலுக்குள்ளாகி பலவீனப்பட்டு போய் கிடக்குது, அவனுடைய மாந்திரிகன் அந்த தாழ்சான்மை இறந்து போயிட்டான். அப்படிங்கிறப்ப இந்த சூழ்நிலையை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கலாம், அவனுக்கு ஒரு வழி இருக்காது, அந்த பொம்மை கொடுத்தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நினைச்சதுமே நடக்கல, அதுக்குள்ள பாத்தீங்களா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்னதான் இவங்க ஹெல்ப் பண்ண வந்தாலும் அதுலயே ஒரு சுயநலம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அதுக்கப்புறம் அந்த தண்ணி வழியா வந்து தாக்குதல் நடத்தினாங்களே அவங்க வந்து ஏமாந்து போயிட்டாங்க. அவங்களை எப்படியே பீட் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்குழுவினர் முன்னாடி போயிடுறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் அங்கதான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட மாட்டிருக்கு, நீரோட பாதையில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அவங்களை தடுத்துருக்கணும், அவசரப்பட்டு இந்த மாதிரி தாக்குனதுனால அவங்களும் பதில் தாக்குதல் நடத்தி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த சயான் வந்து பேசினான், ஒண்ணு கவலைப்படக்கலாம் ஒண்ணு இல்ல, எப்படி அவங்க அந்த பாலத்தை கடக்கல இல்ல, அதுக்குள்ள நம்ம போய் அவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு திரும்ப வந்து அந்த பாதையில இதே முன்னேறி போறாங்க. ஒரு 15 நிமிஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க, ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஏதோ ஒரு மலையோட ஒரு விளிம்பு பகுதியாட்டிருக்கு, நிறைய பாறைகள் வந்து அங்க இருக்குது. என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாறைகளை தள்ளி விடுறாங்க, உருட்டி விடுறாங்க. அதுக்கு நேர்கீழே தான் இந்த டெக்ஸ்குழுவினர் வந்து அவங்க என்னடா சத்தம் கேட்குது, இடிவாசை மாதிரி கேட்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் பாறைகள் உருண்டு விழுறதை கவனிக்கிறாங்க. ஆத்தாடி, பாறையை தள்ளி நம்மளை கொல்ல பாக்குறாங்களே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க தவிச்சு போய் குளத்துல நின்றுட்டு இருக்காங்க, பதத்திலே பயத்தில் நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கெல்லாம் அப்படியே அரண்டு போயிடுறான்னு சொல்லலாம். ஸோ இவங்க வெட்ட வழியில் நின்று இருக்கிறாங்க. அந்த பாறைகள் இப்போ வரைக்கும் விழுந்துட்டு இருக்குது, இவங்களை தாக்கல அப்படின்னாலுமே இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க போறது கிடையாது, நம்ம சோழி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க டெக்ஸ் கவனிக்கிறாரு, அங்க பாருங்களேன் கொடை மாதிரி ஒரு பாறை நீண்டு இருக்குது, அதுக்கு அடியில போய் மறைஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடியில போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்போதைக்கு அவங்கள சேஃபா அது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல அந்த இன்னொரு கிராமத்தை சேர்ந்த அந்த ஹுவால்பை எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது அதே மலைப்பகுதியில அதுக்கு மேல இருக்கக்கூடிய பாதையில வந்து அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா நாமளும் போவோம், நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, அந்த சயான் வந்து அந்த 4 பேரை இன்னும் பிடிக்கல, அதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சோம்னா நமக்கு அந்த காசினா கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே ஒரு பேராசிரியமே அந்த கும்பல் அங்க வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த பாறை கடியில வந்து நம்ம டெக்ஸ்குழுவினர் இருக்கிறாங்க.
தப்பி போவோமா, மாட்டிக்குவோமா, இல்லை இங்கேயே சாக போறோமா அப்படிங்கிற கவலை எல்லாமே இருக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த பாறை சரி அவங்களால ஏற்படுத்த முடியும். அதுக்கு மேலே அவங்க திரும்பி வந்து தானே ஆகணும், போய்த்தானே ஆகணும், நம்ம எப்படி தப்பிச்சிடுவோம், அதெல்லாம் பொறுமையாக இருப்போம்னு ஏதோ சொல்லியெல்லாம் டெக்ஸ் வந்து ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணுறாரு. ஏதோ நடந்தால் சரிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கார்ஜன் சொல்லிட்டு இருக்காரு. பட் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த கும்பலை சேர்ந்த ஆட்கள் அந்த பாதைகளை ஓட்டிட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சிலர் இருக்காங்க. அந்த ஷயான் கூட ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறான். அவன் அப்படியே கீழே வந்து பார்க்கறான், அவங்க செத்துட்டாங்களா இல்லையா, இல்ல எங்கேயாவது மறைஞ்சு நிக்கிறாங்களா பார்க்கும்பொழுது இவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா, சரி இப்ப சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த நபர்கள் வந்து அம்புகளை விட ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம டெக்ஸ் குழுவினர் அந்த அம்புகளை எதிர்கொள்றாங்க. பட் மற்றவங்களுக்கு ஒன்றும் ஆகல. அந்த பொண்ணுடைய தோள்பட்டையில கையில வந்து ஒரு அம்பு பாஞ்சிருது. பட் பெருசா வந்து பாதிப்பு ஏற்படல. நம்ம டெக்ஸ்ட் குத்துனப்ப எப்படி இருந்தது அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே ஒரு அம்பு பாஞ்சுது. பட் இருந்தாலுமே அந்த அம்பு வந்து குத்துனதுல திரும்ப வந்து மயக்கமாயிடுறான். இப்படி ஒரு பெரிய கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. இல்ல ஒரு பொண்ணையுமே வச்சுக்கிட்டு போறதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம டெக்ஸ் கார்ஜுன்னு சமாளிக்க டைகர் கிட்டுலரும் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து அந்த அம்பை எடுத்துட்டு அவளை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டைகர் வந்து புரிஞ்சுக்கிற அப்படி ரொம்ப ஆழமால அந்த அம்பு பாயல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாறைகளை ஊட்டி விட்டது போதும், இப்ப கீழே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அங்கதான் சண்டை நடக்குது அப்படின்ட்டு மிச்ச பேருமே கீழே வந்து வந்துடுறாங்க. வேகமா வந்து பாஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கிராமத்தை சேர்ந்த இன்னொரு கும்பலுமே அவங்களுமே ரொம்ப ஆர்ப்பாட்டமா சத்தத்தை எழுப்பிட்டுலாம் வரும் பொழுது, இது என்ன சத்தம் புதுசா இருக்குது, அதே கும்பல் தானே இல்ல வேற ஒரு கும்பல் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, இன்னொரு கும்பல் நம்ம கிட்ட வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு, நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. பாறை சரியுமே நின்று போச்சு, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா 2 கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கும், சீக்கிரமா போலினா நம்ம கதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து முன்னேறி போறாங்க. ஸோ அந்த பெண்ணோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கிறனால டைகர் வந்து தூக்கிக்கிட்டு கிட்டுவலரையும் டைகர் ஜாக்கியை வந்து முன்னாடி அனுப்பிச்சாங்க. அந்த பெண்ணு கூட இங்க இருந்து டெக்ஸுக்கு அர்ஜுன பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டைகர் ஜாக்கும் கிட்வலரும் அந்த பொண்ணோட கிட்டத்தட்ட அந்த பாலத்துடைய பக்கத்துல வந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு கும்பலுமே இன்னொரு பக்கம் இருந்து வந்துடுறாங்க. ஒரு இடது பக்கம் இருந்து ஒரு கும்பல் வந்து வந்துருது. ஸோ அவங்க அப்படி திடீர்னு வந்ததுனால அந்த பாலத்தை வந்து கடக்க முடியல. ஸோ அந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும், பொறுமையா தான் கடந்தாகணும். ஸோ அதுக்கு வந்து அப்போதைக்கு நேரம் இல்லை, வந்த குழு வந்து எதிர்க்கணும் அப்படிங்கறக்காக அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு கிட்டும் டைகரும் அங்க வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சுடுறாங்க, சமாளிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து கார்ஜுன்னு டெக்ஸ் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறாங்க. நீங்க இங்க நிக்காதீங்க, ஓடுங்க, சீக்கிரம் அந்த பாலத்தை கடந்து போங்க, நாங்க இங்க இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்ட கிட்வலரும் டைகரும் அந்த பொண்ணை வந்து கூட்டிக்கிட்டு வேகமா அந்த பாலத்துல வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இன்னொரு குழுவும் வந்துடும். அதுக்குள்ள இவங்களை ஓரளவுக்காக சமாளிச்சிட்டோம்னா நம்மளும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு டெக்ஸ் வந்து நினைக்கிறாரு. அதே மாதிரி தொடர்ந்து சுடுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கிட்ட துப்பாக்கிகள் இருக்கனால ஈஸியாவே அவங்களை வீழ்த்த முடியுது. பட் நிறைய கொலைகள், நிறைய படுகொலைகள் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஒரு சிலைக்காக, அந்த ஒரு பொம்மைக்காக அப்படி ஒரு ரத்த ஆலை அங்க ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்ஸு கார்ஜனுமே கிட்டத்தட்ட சுட்டுக்கிட்டே அந்த பாலத்துக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்க. பட் அந்த சமயத்தில் இவங்க நினச்சபடியே அந்த இன்னொரு குழுவுமே அங்கே வந்துடுது. அந்த இன்னொரு கிராமத்தை சேர்ந்த அந்த குழுவுமே வந்தோடனே ஸோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கேருந்து சண்டை போகிறதுங்கிறது கஷ்டமாக போயிடும், கார்ஜன் நீ வந்து வேகமாக அந்த பாலத்தில் போ, நீ கொஞ்சம் தூரம் போனோடனே நானுமே பின்னாடியே வந்துடுறேன், அது வரைக்கும் நான் சுட்டு உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னோடனே எது எப்படியோ சீக்கிரமாக வந்து சேருவா அப்படின்னு கார்ஜன் வந்து வேகமாக அந்த பாலத்தில் வந்து போறாரு. நீ கவலைப்படாம முன்னாடி போ, நானும் வந்துடுறேன் அப்படின்னு டெக்ஸ் சொல்லிட்டு அங்கே இருக்கிறாரு. கார்ஜன் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருப்பாரு. இந்த சமயத்தில் திரும்பி பார்த்து சீக்கிரமா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டே பாக்குறாரு. ஒரு அதிர்ச்சி அவருக்கு. டெக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கத்தி எடுத்து அந்த பாலத்துடைய கயிறு வந்து அறுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கார்ஜன் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு கோவம் வந்தது அப்படின்னே சொல்லலாம். அட பாவி, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, இப்ப கேள்வி கேட்கறதுக்குலாம் நேரம் இல்ல, சீக்கிரமா இங்கிருந்து போ அப்படின்னு டெக்ஸ் வந்து அதுக்கு பதில் சொல்லாம கார்ஜனை எப்படியாவது அங்க அனுப்பணும் அப்படின்னே பாக்குறாரு. உன்னுடைய நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, என்ன அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சியா, என்னை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, எங்களை காப்பாத்துறதுக்காக நீ உயிரையே தீர்மானிச்சிட்டே அப்படின்ட்டு திரும்ப அவருமே வந்துடுறாரு டெக்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. செத்தாலும் உங்களோட தான், வாழ்ந்தாலும் உங்களோட தான் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அங்க வந்துடுறா. அப்படி தன் நண்பனுக்காக அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்யறாரு. டெக்ஸ் வந்து கார்ஜன் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்டை வந்து முன்னாடி அனுப்பி வைக்கிறாரு. பட் அதை புரிஞ்சுக்கிட்ட அவருமே திரும்ப வந்துடுறாரு. என்னை தனியா தவிக்கி விட்டுல, நீ எங்கேயும் போயிட முடியாதுப்பா, எதுனாலும் உன் கூட தான் அப்படின்னு அவருமே திரும்பி வந்துடுறாரு. நம்ம 2 பேரும் இங்க சாகறதுனால என்ன பிரச்சனை, நீ எதை தப்பிச்சு போயிடலாமல அப்படின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஒழுங்கா என் கூட வந்தீங்கன்னா இப்பவே அந்த பாலத்தை கடந்து போயிடலாம், நீ இங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்த அங்க போய் பாலத்தை வந்து அறுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அங்க நேரமே இல்லை. அந்த இன்னொரு குழுவுமே வேகமா வந்துடுறாங்க. இப்ப அந்த பாலத்துல வந்து போறதுக்கு அவங்களுக்கு அவகாசம் இல்லாதனால வேற பக்கம் ஓடுறாங்க. போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகளுக்கு மத்தியில மறைஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்து தாக்குதலை வந்து தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வாழ்வா சாவம் எதுவா இருந்தாலும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குண்டுகள் கடைசி குண்டு வரைக்குமே இவங்க கூட மோதி பார்த்து அடைஞ்சாலும் வீர மரணம் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாமே திங்க் பண்ணிட்டு தைரியமா வந்து களத்துல வந்து குதிக்கிறாங்க.
ஸோ அந்த கும்பலை சேர்ந்த ஆட்கள் வீரவாசமெல்லாம் கத்திக்கிட்டு அப்படியே நெஞ்ச நிமித்திட்டுலாம் வந்துட்டு இருக்கும் பொழுது, என்ன நெஞ்ச நிமித்திட்டு வர பெரிய அலெக்சாண்டர் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேலியை பேசிட்டு கார்டன் சுட்டு அவனை வீழ்த்துறதை பார்க்க முடியுது. அவங்க அவ்வளோ பக்கத்தில் வந்திருந்தாலுமே இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெறி கொண்ட வேகங்களாட்ட பயங்கரமா டெக்ஸி கார்டனும் சுட்டு அந்த கும்பலை பெரும்பாலானவங்களை வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூசா வந்த கும்பலே கொஞ்சம் அப்படியே அறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி போய் அவங்களை நேரடியாக தாக்குறதுலாம் வாய்ப்பு இல்லை. அவங்கள வேற ஏதாவது வழியில தான் அவங்க சமாளிக்கணும், வேற ஏதாவது திட்டம் போடணும், சுத்தி வளர்ச்சி தான் தாக்கணும் அப்படின்ட்டு சில பேரை மட்டும் அங்க இருக்க வச்சுட்டு என் கூட சில பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலுடைய தலைமை இருப்பான்ல அவன் வந்து சொல்லிட்டு அதுபடி வந்து அங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில பாலத்தை கடந்து டைகரும் கிட்டுலரும் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா. ஸோ அங்க கிட்டு சொல்ற அப்படி நாம சந்தேகப்படுறது சரியா போச்சு, நம்மளா பாலத்தை கடக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு கிட்டு சொல்லும் பொழுது, செய்யும் பிடிவாத குணம் இருக்கக்கூடிய காசுனையும் இங்க இருந்தபடியே நம்மளால ஆன முயற்சிகளை அவங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம், இங்க இருந்தே சுடுவோம் அப்படின்னு அவங்க வந்து அங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கார்சன் அங்க இருந்துட்டு சொல்றாரு, ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாக்கி இருப்பாங்க போல இருக்கு, இருக்கிற தோட்டங்களை வச்சு அவங்களையுமே கொண்டுடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. குறைச்சிக்குது மதிப்பெற்றாதப்பா, என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த ஊழல் பைகள் ரொம்ப மோசமானவங்க, கடைசி வரைக்கும் எதையாவது பண்ணி நம்மளுடைய தலை எடுக்குன்னு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு என் தலை வேணும் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அங்க வேடிக்கை பேசிட்டு இருக்காரு. ஸோ வலப்பக்கமா ஒரு மலை வந்து உயரமா உயர்ந்து நிக்குது. ஸோ அதனால எதிரில் இருக்கக்கூடிய நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வழியில தான் அந்த எதிரிகள் வந்து வர முடியும். அப்படி வந்தா நமக்கு தெரியும் நம்ம சுட போறோம், அதனால சுத்தி வளைச்சு எப்படி தாப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வரும்பொழுது எனக்கும் தெரியல, பட் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இடத்த பத்தி எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறனால நம்ம எதுக்கும் ஜாக்கிரதை தான் இருக்கணும் அப்படின்னு டெக்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ பாலத்துல இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிட் வந்து பேசுற அப்படி, நண்பர்களே எல்லாம் பிரச்சனை இல்லையா, ஓகே தானே, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருந்து தப்பிச்சு போங்க, விடிஞ்சதும் கிராமத்துக்கு போய் சமிக்ஞை செய்தி வந்து அனுப்புவாங்க, அவங்க வந்து எங்களை காப்பாத்துவாங்க, இப்போதைக்கு நீங்க போங்க, எங்களை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஒரு நாள் முழுக்க தேவையான தோட்டாக்கள் எங்க கிட்ட இருக்கு, அதனால நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கவலைப்படாதீங்க டெக்ஸ், உதவி கோரி சமிக்ஞை அனுப்புறதுக்காக நாங்க போகணுங்கிற அவசியம் இல்லை, இந்த பெண்ணை வந்து அனுப்ப போறோம், அதனால நாங்க இங்க இருந்தபடியே உங்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய முடியுமோ அது எல்லாமே நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு சவாரி பண்ண தெரியும் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து டைகர் கேட்கும் பொழுது, எனக்கு குதிரை சவாரி பண்ண தெரியும் அப்படின்னு அவளும் சொல்றான். அப்படின்னா ஓகே, இங்க இருந்து சுமார் 1 மைல் தூரத்துல எங்களுடைய குதிரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, அங்க அந்த திறந்த புல்வெளியில வந்து அது மேய்ஞ்சிட்டு இருக்கும், அதுல ஒரு குதிரையை எடுத்துக்கோ, சவாரி பண்ணி எலும்புக்கூடு பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போ, அங்க எங்களுடைய ஆட்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு கிழக்கு நோக்கிய பயணத்தை வந்து தொடரு. ஸோ அங்க சூரியன் வானத்துல நல்லா மேலேறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தீயா மூட்டி புகையை வந்து ஏற்படுத்து, அந்த புகையை வந்து அந்த எலும்புக்கூடு பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய அந்த ஹடான் கூட இருக்கக்கூடிய அந்த நவாக்கள் இருப்பாங்கல்ல, அடானை பாத்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க, இவங்க கூட சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த நபர்களுக்கு உன்னுடைய புகை சமைக்க போய் சேரும், அதனால அவங்க ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க, இந்த விஷயத்த எப்படி பண்ணணும் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு, எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடறா. சீக்கிரமா போயிட்டு வா, ஒவ்வொரு நிமிஷமே நமக்கு ரொம்ப முக்கியமானது, மறந்துடாது அப்படின்னு அவளுமே வேகமா அங்க இருந்து போறா. ஸோ டைகர் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கிட்லர் வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கு. அப்படி அங்க பாத்தியா டைகர், கவனி, நம்மளுடைய தோழர்களுக்கு நேர் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையுடைய பக்கத்துல ஏதோ நடமாட்டம் தெரியுது அப்படின்னு கவனிக்கிறாங்க. ஸோ அந்த தலையும் வந்து சொல்லியிருப்பான், சில பேர் என் கூட வாங்க, சில பேர் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு தாக்காத ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்களே, அது மாதிரி அங்க வந்து சிலரை கூட்டிக்கிட்டு அவன் வந்திருக்கான். ஸோ இப்ப டெக்ஸு கார்டு வந்து கீழே இருக்காங்கன்னா அதுக்கு நேர் மேல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் ஆட்களை கூட்டிட்டு வந்து அதிரடியா தாக்கணும்னு திட்டம் போட்டிருப்பாங்க போல இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய கெட்டுல இருக்கும் டைகர் ஜாக்குக்கும் அது தெரிஞ்சதுனால அந்த விஷயத்த அவங்களால பண்ண முடியாது. இவங்க இங்க இருந்துகிட்டே சொல்றதுனால அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது, நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணாலும் எப்படி சுத்தி வளைச்சு வந்தாலும் இவங்க எப்படி நம்மளை சுட்டு வீழ்த்திடுறாங்களே, என்னதான்டா பண்றதுங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒன்றும் புரியல. கீழே இருந்த டெக்ஸு கார்சனுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்குது, என்னப்பா அது மேல ஏதோ துப்பாக்கி சண்டை நடக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்குது, எது எப்படியே கிட்ட டைகர் ஏதோ வேலைத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்க மட்டும் புரியுது அப்படின்னு எதிரிகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டெக்ஸுமே சொல்றாரு. அப்ப அங்க இருந்து ஒரு 2 மைல் தொலைவுல வந்து அங்க நவகோக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புகை சமைக்க அனுப்ப தேவையில்லை, அவங்களே சுதாரிச்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டு தான் இருப்பாங்க போல இருக்குது. அப்பதான் அந்த பொண்ணு குதிரை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருப்பா. குதிரையில ஏறி போய் இவ சமைக்க அனுப்பக்கூடிய அந்த சிரமம் எல்லாம் இனி அவளுக்கு இல்லை, அவங்களே வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே அந்த பெண்ணை பார்த்தோன்னே இந்த மாதிரி அந்த பாறையோட முகத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் சீக்கிரம் எழுப்புக்கு போங்க அப்படின்னு வேகமா துப்பாக்கியில முழங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் தர வகையில நாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்துற வகையில, நம்பிக்கை கொடுக்குற வகையில துப்பாக்கிகள் எல்லாமே முழக்கிட்டு நவோக்கள் அங்க போய்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே கிட்டுக்கும் டைகருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம தப்பிச்சிட்டோம்பா, கடவுள் நம்மளை கை உள்ள நம்மளுடைய ஆட்களை வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த விஷயத்த டெக்ஸு கார்துன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னே அவங்களுக்கு இன்னுமே சந்தோஷமா இருது, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறதுக்குள்ளாரே ஒரு அம்பு கார்தனுடைய தலைக்கு மேல போனோடனே ஆட்டம் இன்னும் முடியல, அசால்ட்டா இருக்கக்கூடாது, இருக்கிற மிச்ச மீதியுமே இங்கிருந்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தி முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு டெக்ஸு கார்சனும் ஏற்கனவே பயங்கரமா தான் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்கள் பக்கவலமா வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இன்னும் தெம்பா வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க.
கூடவே இங்க இருந்து டையரும் கிட்டும் சுடும் பொழுது அவங்களாம் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் இருந்து அந்த ஷயானுடைய மிச்சமீதி குழுவுமே அங்க வந்து சேர்றாங்க. பட் வந்தாலுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாவல்களுமே கிட்ட வந்துடுறாங்க. அவங்களும் அங்க இருந்து சுட, இன்னொரு பக்கம் கிட்ட டைகரும் சுட, அங்க இருந்து டெக்ஸு காரதும் சுட, இப்படி மூளை தாக்குதல் மாதிரி எல்லா பக்கமும் இருந்து தாக்குதல் வர்றதுனால ஒரு ஈட்டிகளையும் அம்புகளையும் வச்சு அவங்களால அங்க ஒண்ணும் பண்ண முடியல. முட்டுகள் அங்க சரமாடியே சீறி பாயுது. வெட்ட வழியில அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. பதுங்க கூட அவங்களுக்கு அவகாசங்கிறது கிடையாது. கொத்து கொத்தா விழுந்து அங்க சாகுறாங்க. சடலங்கள்லாம் அங்க வந்து இருக்கு. மிச்சம் மீதி பேர்லாம் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு விட்டா போதுன்னு ஒடையே போயிடுறாங்க. ஆனா இந்த மலை பொம்மைக்காக அங்க உயிரை விட்ட நபர்கள் எக்கச்சக்கமானவங்க இல்ல. அந்த 2 கிராமத்தையும் சேர்த்து பாதி ஆண்கள் அங்க செத்து இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்து உயிர் பலி அப்படிங்கிறத அங்க ஏற்பட்டிருக்குது. ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா எக்கச்சக்கமான பேர் அங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. சோ கார்டன் சொல்றாரு, இனி அவங்களுக்கு திரும்பி வரக்கு தைரியம் இருக்குமா என்ன? வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு தூரம் படம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பி வருவாங்களா? நான் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அங்க இருந்துகிட்டே கெட்டு வந்து பேசுற அப்படி, அளவு தோழர்களே, சீக்கிரமா பாலத்தை கடந்து வர முயற்சி பண்ணுங்க. ஊவாழ்வைகள் எந்த நேரம் வேணாலும் திரும்பி வரலாம் அப்படின்னு திரும்ப வந்து பீதி கிளப்புற மாதிரி பேசணுன்னே, இவன் வேற வயிற்றுல புளியை கிடக்குறானே அப்படின்னு கார்டன் சொல்லும்போது 2 பேருக்கு வேற வேலையே கிடையாது. பிரச்சனை சரியானால வீணா அழட்டிக்கிறீங்கப்பா அப்படின்னு டெக்ஸ் அங்க சொல்றாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, நீ பாட்டுக்கு பாலத்தை அறுத்துட்ட, இப்ப நம்ம எப்படி அந்த பக்கம் போறதுன்னு. ஆமா இல்ல, எப்படி போறதுங்கிற மாதிரி வேடிக்கையா டெக்ஸ் அங்க சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கார்டன் சொல்லும் பொழுது டெக்ஸ் வந்து யோசிக்கிறாரு. ஒரு ஐடியாவுமே அவருக்கு தோணுது. சோ இப்ப ஒரு கயிறு வந்து அறுத்துட்டாங்க, அதனால பாலம் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால அந்த வலுவிழந்த அந்த ஒரு கயிறை மட்டும் இழுத்து கட்டினோம்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். அதை பிடிச்சிட்டு அப்படியே கயிறு மேல நடக்காம நடந்து இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டெக்ஸ் வந்து போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா கார்ஜனுமே பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறாரு. கொஞ்சம் ஆபத்தான ஒரு முயற்சி தான், பட் இருந்தாலுமே சேஃபா வந்து வந்துடுறாங்க. அத்தனை உவால்பைகள், அத்தனை செவிந்திரிகளுமே சமாளிச்சு வந்தவங்களுக்கு கடைசியில் அந்த பாலத்து மேல நடந்து வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா தாகத்துல இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு கார்ஜனுமே வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு வேலையுமே அறகுறையா விட்டு பழக்கம் இல்லை அப்படின்ட்டு அந்த பாலத்தையுமே மிச்சத்தையுமே அறுத்துறாரு. இது மூலமா அந்த உவால்வைகள் திரும்பி வரணும்னு நினைச்சாலுமே வர முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படியே வந்தாலும் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு தான் வரணும். அதுக்கெல்லாம் பல நாள் பிடிக்கும். அதனால அந்த உவால்பைகள் திரும்ப வரணும்னு நினைச்சாலுமே வர முடியாத மாதிரி அங்க பண்ணிட்டு அவங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த எலும்புக்கூடு பள்ளத்தாக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. கூட அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. எலும்புக்கூடு பள்ளத்தாக்கு பக்கத்துல வந்து நெருங்கிடுறாங்க. அடானை பத்தி பேசுறாங்க. அவரு இந்த மாதிரி நம்ம காரியத்துல வெற்றி பெற்றுட்டோம், அந்த காசியான அந்த சிலையுமே தூக்கிட்டு வந்துட்டோம், இதை கேட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு கார்சன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய கணிப்புப்படி இந்நேரத்துக்கு அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வெற்றியோட தான் திரும்பிடுவோம், காசியான சிலையை திரும்ப கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு. எப்படி நீ சொல்ல வர அப்படின்னு மாந்திரிகர் அப்படிங்கறனால இந்த விஷயம் எல்லாமே அவர் அட்வான்ஸா தெரிஞ்சு வச்சிருப்பாருங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியில அவர்கிட்டயுமே வந்துடுறாங்க. அவருமே சொல்றாரு, என்னுடைய சிந்தனை முழுக்க நீங்க தான் இருந்தீங்க, உங்களை தான் பின்தொடர்ந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையா கடவுளுடைய அருளால உங்களுக்கு எதுவுமே ஆகல, நீங்க நினைச்ச காரியத்துல சாதிச்சிட்டீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க. உங்களுடைய வீரமும் அதுக்கு இணையான மதிநுட்பமும் என்னையவே ஆச்சரியப்பட வச்சிருச்சு அப்படின்னு டெக்ஸ்குள்ள பார்த்து ஆச்சரியமா அந்த ஹடான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டைகருமே அந்த காசியான திரும்ப வந்து கொடுக்கும் பொழுது அதை பத்திரமா எங்க இருந்து எடுத்தாரோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வெளியில வந்துடுறாரு. நீங்க ரொம்பவே களைப்பா இருப்பீங்க, கொஞ்ச நேரமா தான் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு வீடு திரும்பும்போது ஃப்ரீயா இருக்கும், உங்க குதிரைகளுக்காவது ரெஸ்ட் வேணும்ல அப்படின்னு அவங்களுமே அதை ஏத்துக்கிட்டு அங்க ஒரு 2 மணி நேரம் தங்கிட்டு அவங்களுடைய குடியிருப்பை நோக்கி அங்க போறாங்க. இதோட இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஒண்ணுமே இருக்காது அந்த கதையில. ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் தான். இன்னும் சொல்ல போனா அந்த பொம்மையை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக போகக்கூடிய பயணம் வந்து கடைசியில ஒரு ரெஸ்கியூ மிஷனா மாறும். எப்படி அந்த பொண்ணையுமே காப்பாத்திட்டு கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் பொழுது அங்க எக்கச்சக்கமான பேர் 2 கிராமத்துல இருந்து 50-100 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 4 பேர்த்த பிடிக்கிறதுக்காக வருவாங்க. பட் அவங்க எல்லாமே எப்படி சமாளிச்சு இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கறத ஒரு ரியலிஸ்டிக்கா, ஆர்கானிக்கா, லாஜிக்கலா சொல்லக்கூடிய ஒரு தரமான கதை தான் இது. இதை நம்ம தமிழ் சினிமால மற்ற படங்கள் எல்லாமே பார்த்திருப்போம். பட் அதெல்லாமே மிகைப்படுத்தப்பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இது எந்த அளவுக்கு லாஜிக்கலா இங்க பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அவங்க கிட்ட துப்பாக்கிகள் இல்லை அப்படின்னாலுமே கூட அத்தனை ஆட்கள் எல்லாமே எதிர்த்து அவங்க சுத்தி வளைச்சல பலமோதற்க வந்தாலுமே அவங்க விடுற அம்புகள் எல்லாமே தப்பிச்சு இவங்க சுட்டு தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் கதை அப்படிங்கனாலுமே அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சுவாரஸ்யமா ரொம்ப மிகைப்படுத்தாம அந்த ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டிக்குள்ள வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி எப்படி ஒரு தரமான கதை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கதை முழுக்கவே பரபரப்பா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பரபரப்பா ஒன்லைனர் கான்செப்ட் கொண்ட படங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் அது. டெக்ஸுலருடைய ஒரு சில கதைகள் இந்த மாதிரி ஒன்லைனர் ஸ்டோரி லைனா தான் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் ஆக்ஷனாவே இருக்கும், பரபரப்புன்னு கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில கதைகளுமே இருக்குது. அது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த கதை நீங்க நிச்சயமா விரும்பி இருப்பீங்க. டெக்ஸ்வில்லர் ரசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கதை வந்து
டாப் 10 ஃபேவரேட்லேயே வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தரமான கதை. முக்கியமா டெக்ஸு கார்ஜுனு அவங்களுக்கு இடையிலான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் மூமெண்ட் அப்படி எல்லாமே வந்துட்டு போயிருந்திருக்கும். என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.